Hi, hello everyone. வணக்கம். நான் உங்க தீபன். Cbse போர்டு எக்ஸாமினேஷன்ஸ் 10th as well as 12th. அந்த கேஸ் வந்து இன்னைக்கு டுடே வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஹியரிங்க்கு வந்துச்சு. ஆக்சுவலா இந்த கேஸ் வந்து 23rd அன்னைக்கு Cbse has to submit the decision regarding the examinations, whether cancel பண்ண போறாங்களா, postpone பண்ண போறாங்களான்னு. ஆனா what happened, அன்னைக்கு துஷான் மேத்தா அவர் தான் என்னன்னா சொலிசிட்டர் ஜெனரல் on behalf of Cbse as well as சென்ட்ரல் கவர்மெண்ட் அவர் வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஆஜரானது. அவர் வந்து என்னன்னா 2 days வந்து டைமிங் கேட்டிருந்தாங்க. அதனுடைய விளைவா இன்னைக்கு வந்து டிசிஷன் கொடுத்தாச்சு. 10th ஸ்டாண்டர்டோட எக்ஸாம் எல்லாம் கேன்சல் பண்ணியாச்சு. 11th வந்து ஒரு ஆப்ஷனல் வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். அண்ட் ஆல்சோ வாட் வில் ஹேப்பன் டுவர்ட்ஸ் த நீட் அண்ட் ஜேஇ அப்படிங்கிறதையும் நம்ம கடைசியாக பார்ப்போம். இப்போதான் நீங்கள் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா you just subscribe, also press the bell button. So bell button press பண்ணீங்கன்னா you will get the notification of our videos. We are running the online NEET biology course. So if you want to know the details, you can send the WhatsApp join online NEET course towards this number. இப்போ என்ன இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ இன்னைக்கு தேர்ஸ்டே இன்னைக்கு 10th and 12th கிளாஸ் எக்ஸாமினேஷன்ஸ் சம்மந்தப்பட்ட கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஹியரிங்க்கு வந்துச்சு. அப்போ ஹியரிங்க்கு வந்த போது ஆக்சுவலாக இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து ஷெட்யூல் பண்ணப்பட்டது ஜூலை 1லேருந்து 15 வரைக்கும் பெண்டிங் எக்ஸாம்ஸ் வந்து ஷெட்யூல் பண்ணியிருந்தாங்க. இன்னும் ஒரு வாரத்தில் எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்துச்சு. இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷனை பொறுத்தவரையும் டோட்டலாக எல்லாமே கேன்சல். ஓகேவா? அண்டு 10th ஸ்டாண்டர்டு அடுத்தது 12th ஸ்டாண்டர்டோட எக்ஸாமினேஷன்ஸில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எப்படி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இது வரைக்கும் நடந்த எக்ஸாமினேஷன்ஸில் நான் வந்து ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணலை, எனக்கு வந்து இந்த எக்ஸாம் எழுதியே ஆகணும், அதில் அந்த மார்க்கை வச்சு தான் நான் அடுத்ததாக இது பண்ணணும், யூஸ் பண்ணணும், ஃப்யூச்சரில் வந்து நான் வந்து ஒர்க் பண்ணுற இடத்துல சர்டிஃபிகேட்ஸ் கேட்பாங்க, அப்போனா ஐ ஹவ் டு ப்ரொடியூஸ் த சர்டிஃபிகேட், அப்போ நான் ஒரு நல்ல ஸ்கோர்ஸ் வந்து எடுத்துருக்கணும் அப்படின்றதுனால இந்த இதில் நான் எக்ஸாமினேஷன் 12th எழுதியே தீர்வேன் அப்படிங்கிறவங்களுக்கு தனியாக எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனை வச்சுருக்காங்க. அவங்களுக்கு எப்போ கண்டக்ட் பண்ணணும்னா கண்டியூசிவ் என்வரான்மெண்ட் கிரியேட் ஆன பிறகு தான், இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்லாம் கொஞ்சம் இதான பிறகு தான் நம்ம வந்து அந்த எக்ஸாமினேஷனை கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே எப்படி எக்ஸாமினேஷன் மார்க்ஸ் அலாட்மெண்ட் பண்ண போகிறாங்கன்னா பெண்டிங் எக்ஸாம்ஸ்க்கு பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் ஆன் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் எக்ஸாமினேஷன்ஸில் என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்களோ அதை வச்சு மார்க் அலோகேஷன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ யாராருக்கெல்லாம் வந்து நம்ம லாஸ்ட் எக்ஸாமினேஷனில் பர்ஃபார்மன்ஸ் நான் ஒழுங்காக பண்ணல, இப்போ நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு வந்து அதிகமாக மார்க் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க வந்து எக்ஸாமினேஷனை அட்டன் பண்ண முடியும். அது வந்து ஆஃப்டர் த கண்டியூசிவ் என்வரான்மெண்ட் கிரியேட் ஆன பிறகு தான் அந்த எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும், இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்லாம் அடங்கின பிறகு. ஸோ திஸ் இஸ் த அப்டேட் ரிகார்டிங் கிளாஸ் Cbse 10th and 12th. ICSE எக்ஸாம்ஸ், ஸோ இன்டர்நேஷ்னல் இந்த இதுவும் என்னென்னா நேஷ்னல் போர்டு தான். ஸோ ICSE எக்ஸாம்ஸும் 10th and 12th வந்து கேன்சல் ஆகிறதுக்கே வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் திங் அபவுட் JEE NEET எக்ஸாம். ஸோ இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்டு Cbse ஓட நிலைப்பாடை நம்மளால் பார்க்க முடியுது. நீங்கள் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன் ஆஃப் COVID-19 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேசஸ் வந்து நேராக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. இது வந்து ஃப்ளாட்டனே ஆகலை. இன்னும் ஃப்ளாட்டன் ஆனால் தான் வந்து எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகிருக்குன்னு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கான இதை பார்ப்பாங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த ஜூலை 26ங்கிறது இந்த மாதிரியான ஒரு வெர்டிக்கல் ரைனாக நேராக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்க இந்த டயத்தில் வந்து நாட் பாசிபிள் அப்படிங்கிறது தெரியும். இப்போ இதை எந்த அளவுக்கு கொண்டு போக போகிறாங்க அப்படின்னா, இங்கேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க கவர்மெண்ட் வந்து யார் சைடில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் சைட்லேயும் ஸ்டூடெண்ட் சைட்லேயும் தான் இருக்காங்க. ஸோ அவங்களோட டிசிஷன்ஸை நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது. மோஸ்ட் ப்ராப்ளி இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்ணுறது அவ்வளோ ஒரு புத்திசாலித்தனமான காரியம் இல்லை. ஸோ அவங்க நிச்சயமாக போஸ்ட்போன் பண்ணுவாங்க. ஆனால் எந்த மாதிரி போஸ்ட்போன் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு கொஸ்டினாக இருக்குது.
இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட இது வெர்டிக்கல் கர்வா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு பேண்டமிக் சுச்சுவேஷன்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயினா நம்மளோட ஸ்டேட் தமிழ்நாடு ஸ்டேட் அண்ட் டெல்லி மகாராஷ்டிரா இந்த 3 ஸ்டேட்டும் வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ இவங்க இதை வந்து ஃபிளாட்டன் பண்ணோம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை கூட அவங்க சஜஷன் பண்ணலாம். ஏன்னா நம்ம முன்னாடி 2016ல என்ன பண்ணாங்கன்னா நீட் ஃபேஸ் 1 ஃபேஸ் 2ன்னு கூட ரன் பண்ணாங்க. இந்த ஃபேஸ் 1ல ஒரு எக்ஸாம், ஃபேஸ் 2ல இன்னொரு எக்ஸாம். அதே மாதிரி ஏன் இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணக்கூடாதுன்னு கூட கொண்டு போகலாம். பார்த்தீங்கன்னா எதெல்லாம் இப்போ இந்த சுச்சுவேஷனில் வந்து அதிகமாக வந்து அஃபெக்ட் ஆகாத ஸ்டேட்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த 3 ஸ்டேட்டும் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு. மற்ற ஸ்டேட்ஸ் வந்து அந்தளவுக்கு அஃபெக்ட் ஆகாத ஸ்டேட்ஸ்லாம் எக்ஸாமினேஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்கான கண்டியூசிவ் என்வரான்மெண்ட் கிரியேட் பண்ண முடியுமான்னு செக் பண்ணுவாங்க. இஃப் இட் இஸ் ஸோ அப்படின்னா அதில் ஒரு ஃபேஸ் 1 வந்து ரன் பண்ணிவிட்டு டெஸ்ட் எக்ஸாமினேஷனை கண்டக்ட் பண்ணிவிட்டு இந்த ஏரியா, ஸோ டெல்லி, மும்பை அண்டு தமிழ்நாடு இவங்க ஏரியாவில் இந்த மாதிரி இது வந்து ஃப்ளாட்டன் ஆகும் பட்சத்தில் எக்ஸாம் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன் கொஞ்சம் கண்டியூசிவ் என்வரான்மெண்ட்டாக மாறும் பட்சத்தில் அந்த கேஸஸை நீட் ஃபேஸ் 2ன்னு கொண்டு போகலாம். அந்த மாதிரியும் கண்டக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா போத் ஆஃப் தம் எல்லாத்தையும் ஒரே டயத்துலேயே நம்ம கண்டக்ட் பண்ணுவோம், இப்போதைக்கு வேணான்னு சொல்லிட்டு வேற ஒரு டேட்டை அரைவ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஒன்று தெரிஞ்சு வச்சிங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் சிபிஎஸ்சியாக இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் அல்லது என்டிஏ இருக்கட்டும், அவங்க சைல்டிஷாக ஒரு டேட்டை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண மாட்டாங்க இனிமேலுக்கு. ஏன்னா ஏற்கனவே 2 டேட்டு வந்து சொல்லி தள்ளி போயிடுச்சு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த 3rd டேட்டு ஒன்று அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்கன்னா நிச்சயமாக வச்சுருவாங்க. அதுக்கான சாஃப்ட்வேர்ஸ், அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நீங்கள் எக்ஸாமினேஷனை வந்து வீட்டிலேருந்து அட்டன் பண்ணுறவங்கள வீட்டிலேருந்து அட்டன் பண்ண வச்சுட்டு அதே மாதிரி ஆஃப்லைன் மோட், தட் இஸ் பேப்பர் பென் அண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி அட்டன் பண்ணுறவங்க அவங்கள டைரெக்டாக வர வச்சு எக்ஸாமினேஷனை ஃபேஸ் 1 ஃபேஸ் 2ன்னு அந்த மாதிரி பிரித்து கூட எக்ஸாமினேஷன்ஸை கொண்டு போக முடியும். அதனால் வாட் இஸ் த அட்வைஸ், இனிமேலுக்கு போஸ்ட்போன் ஆகுறது அப்படிங்கிற பட்சத்தில் டோன்ட் வேஸ்ட் த டைம். அந்த டைமை நீங்கள் வந்து உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கான டைமை யூஸ் பண்ணிக்கிறதுல தான் நீங்கள் உங்களோட புத்திசாலித்தனம் இருக்குது. லெட்ஸ் சி எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கான டைம் கிடைக்க போகுதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷனை இன்னும் தீவிரமாக வேகமாக நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.